படம் என்ன சொல்கிறதுண்ணா, எவ்வளோ நேரம் நான் கதவை தட்டுறது, திறந்து விடுங்கண்ணா தரக இச்சின்னு தான் வெளியே வந்தேன். ஏயா தடி ஏற்றவங்களாம் தனல்கார் ஆக முடியுமா, சாட்டை ஏற்றவங்களாம் எம்ஜிஆர் ஆக முடியுமாங்க? ஒரு சின்ன கதை, ஒரு 2ஆம் கிளாஸ் பையன் யோசித்து எடுக்க வேண்டிய. எங்கள் தாத்தா சொன்னார், நான் எம்ஜிஆர் நல்லது செய்வேன்னு. ஒரு போலீஸில் வேலை செஞ்சால் அப்போ என்ன பண்ணுவான்? இதுதான் கதையே. ஐயோ ஒட்டவே மாட்டுது. பாதி எம்ஜிஆர் பாட்டு வர்றதுனால தப்பிச்சோம். அதுவும் எம்ஜிஆர் இவர் இருக்கிறனால முடியவே முடியல, உட்கார முடியல. அதுதான் சொல்கிறேன். ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிருந்தால் கூட நாங்கள் ஏதோ ஒரு டெத்தோ இல்லைனா ஊசி போட்டு மறுக்கிறதோ போட்டுருவாங்க. ஆனால் உள்ளே நாங்கள் வந்து உக்காந்துக்கிறோம், மனசாச்சே இல்லாமல் நடிச்சுன்னுக்குறாங்க. பாட்டும் செட் ஆகலை. காமெடின்ற அது வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் காமெடி இருக்குதுன்ட்டு. அந்த மாதிரி காமெடியும் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த வருஷம் எங்களுக்கு பொங்கல், கிச்சடி, சாம்பார், சேமியா, கேசரி ஒன்றுமே கிடையாது. இந்த வருஷம் பொங்கல் மாதிரி ஒஸ்ட்டு பொங்கலும் கிடையாது. இந்த வருஷம் ஒரு பூசணிக்காவை உடச்சி ஆரம்பிக்கிறேன்னா இந்த படத்தை அதில் பூசணிக்காவாக நம்ம நினச்சிக்கலாம், இல்லை எலுமிச்சம்பழமாக நினச்சிக்கலாம். ஜப்பான் மாதிரி ஒரு படத்தை கொடுத்தவர் அடுத்தது இந்த படத்தை கொடுத்துருக்காரு. கதையை யோசித்து பண்ணுங்கண்ணே. கார்த்திகேயனை எல்லாரும் இருக்கிறாங்கன்ட்டு எல்லோரும் கேட்குறாங்கன்ட்டு கொடுத்துடாத. நீலாம் டாப்பில் வர வேண்டிய ஆள். எம்ஜிஆர்னு சொல்லி உன்னை போய் சொல்லி ஏமாற்றி இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் நடிச்சுட்டு போங்க, ஆனால் பார்க்க முடியலண்ணா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ 150 ரூபா ஒர்த்து கிடையாதுங்க. நான் இந்த படம் வந்து என்ன சொல்கிறது, 10 ரூபாய்க்கு கூட ஒர்த்து இல்லைன்னு தான். நான் படத்தை கேவலமாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எவ்வளோ படங்களை மனசை கல்லாக்கிங்கன்னு சொன்ன நாங்கள் தான் இந்த படத்தை சொல்கிறேன்னா கார்த்திகேயன் மேலே இருக்கிற அன்புனால சொல்கிறோம். நலன் குமாரசாமி பேரில் மட்டும் இருந்தால் நான் தப்பு கிடையாது. மற்றவங்க நலனையும் கொஞ்சம் அக்கறை வச்சு அந்த அவர் பண்ணணும் அப்படின்றது தான் கஷ்டமாக இருந்தது இந்த படம் பார்க்குறப்போ. இது மாதிரி படம் அடுத்தது வரணும்னா வருதுன்னா மறுபடியும் நாங்கள் தேட்டர் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டோம். மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு ஒரு தைலம் வாங்கலான்னு பார்க்குறேன். சொல்லு ப்ரோ. படம் எதிர்பார்த்தேன், நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். வாவா அதர்ன்னு சொல்லிட்டு எம்ஜிஆரோட அந்த விண்டேஜ் எல்லாம் சொல்லிட்டு. கார்த்தி சார் பாசிட்டிவாக நான் சொல்கிறேன் சில விஷயங்கள். கார்த்தி சார் வந்து அந்த எம்ஜிஆர் கேரக்டரை ஹோல்ட் பண்ணியிருக்காரு. பட் நலன் குமாரசாமி கதையில் கோட்டை விட்டார். அதை ஃப்ராங்காக நான் சொல்லணும். டார்க் காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. டார்க் காமெடி எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. அதே மாதிரி வந்து கதையாகவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. நல்ல நடிகன் கார்த்தி சார். பருத்தி வீரன்லேருந்து மெட்ராஸ் ஆஸ் அ கோ ஆர்டிஸ்டாக நான் அவர் கூட ஃப்ரெண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல ஒரு மனிதர், நல்ல ஒரு பண்பு கொண்டவர். ஸோ ஆனால் அவருக்கு இந்த படம் வந்து மேபி ஆரம்பம்னு போட்டிருக்காங்க. மேபி அவர் அரசியலுக்கு வர கூட வாய்ப்பு இருக்கலாம்னு நினைக்கிறேன் எம்ஜிஆருக்கு சொல்லிட்டு. படம் வந்து ஆனால் வந்து ரொம்ப மொக்க தான், ஒர்க் அவுட் ஆகலை நமக்கு. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். அவ்வளோதான் ப்ரோ. படத்தில் என்ன சொல்ல வர அதான் புரியல. என்ன சொல்ல வராங்கன்றதான் புரியல. சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. தேங்க்யூ. மியூசிக் வந்து ஓகே தான், ஆவரேஜாக இருக்குது. படமே மொக்கையாக இருக்குது ப்ரோ. 10 ஜப்பான் படத்துக்கு சமம் ப்ரோ. இது ஒரே வார்த்தையில் சொன்னால் 10 ஜப்பான் படத்துக்கு சமம், அவ்வளோதான். டூயல் ரோல் கிடையாது, அது நான் ரிவீல் பண்ணட்டுமா? ஒன்றும் இல்லை, அது அன்னியனில் விக்ரம் சார் வந்து மாற்றி நடிப்பார்ல, அந்த மாதிரி தான் அவருக்குள்ளே எம்ஜிஆர் ஆவி பூந்துக்கும். பூந்த உடனே எம்ஜிஆர் மாதிரி நடிப்பார். இப்படி திரும்பினா மறுபடியும் ராமுவா நடிப்பார். இப்படி திரும்பினா மக்களை நான் உங்கள் போராட்டத்துக்காக வருகிறேன் அப்படின்னு. ஸோ அதுதான் சிம்பிள் தான். ஆனால் வந்து படம் ஒர்க் அவுட் ஆகலை, வேஸ்ட்டு. ஸ்டண்ட்டு வேணும், ஒரு சாங் வேணும், அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணியிருக்கலாம். பட் டேரக்டர் ஒன்று அது நமக்கு தெரில எப்படின்னு நம்மளாம் ஒன்று யூகிக்க முடியாதுல்ல. காமெடி லவ் எல்லாமே கிரிஞ்சாக தான் இருந்துச்சு, பெருசாலாம் இல்லை. கலாய்க்கிற மாதிரி தான் இருந்தது. மியூசிக்லாம் ஆவரேஜ் தான். சனாவோட மாஸ்டர் பீஸ்லாம் கிடையாது. சனாவோட மாஸ்டர் பீஸ்லாம் வேறு லெவலில். சூதுகோவம்ல அப்படியே பிஜிஎம் போட்டோன்னு விஜய் சேதுபதி திரும்ப வரல, அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அந்த அளவுக்கு இதில் வந்து பெருசாக இல்லை. ஒரு சில இது எம்ஜிஆர் மாதிரி வந்து ஆக்ட் பண்ணுறாருல இவர் கார்த்தி சார், அந்த இடங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நல்ல நடிகனை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேலாவது ஒரு நல்ல ஸ்கிரிப்டு பார்த்து நடிக்கலாம் கார்த்தி சார். அது வேறு, அது வந்து பயங்கர பிளாட்டு அவங்களுக்கு. அது ஸ்டோரியாகவே கிராஃப்டாகவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதில் வீக்கு, நிறையா வீக்கு. பொங்கல்லையா பராசக்தி இதுவா வேலைக்காகாது. தெரிய வரும், ஜனநாயகன் வரும். பராசக்தியே ஒரு சூரம் மொக்க படம், இதெல்லாம் பீட் பண்ணாது. எனக்கு தெரிஞ்சு வேறு ஏதாவது படங்கள், ஜீவா படம் ஏதோ நாளைக்கு வருதுன்றாங்க. மேபி அது நல்லா இருக்கலாம், தெரியல, பார்ப்போம். ஆனால் இந்த படம் மொக்க தான்.
ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து இது வந்து படம் ரொம்ப மோசமாக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது, அதே நேரத்தில் ரொம்ப கேவலமாக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது, ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடி கார்த்தி சாரோட படம் ஜப்பான் படம், அந்த படத்தை யோசிக்கும் போது இந்த படம் ஓகே சூப்பர் தான், பெட்டர் தான், அதை விட கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீல் இருக்குது. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஓப்பனாக சொல்லணும்னா எம்ஜிஆர் ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க, இப்போ மட்டும் இங்கே எம்ஜிஆர் இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற நம்மளோட ஒரு இமேஜினேஷன் கற்பனை எப்போவுமே எல்லாருக்குமே இருக்கும். அதை ஸ்க்ரீனில் பார்த்த ஒரு ஃபீல் கிடச்சிது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நம்ம பசங்களுக்காக சும்மா காமெடி ஜானராக என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே டோட்டலாக வந்து எம்ஜிஆர் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு வேளை எம்ஜிஆர் உண்மையிலே இந்த காலகட்டத்துக்கு வந்தால் என்னெல்லாம் தடுப்பார், எந்த மாதிரிலாம் மாற்றங்கள் வரும்னு சொல்லி இருக்கும்ல, அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு என்னென்னா எம்ஜிஆரோட பாட்டு எல்லாமே யூஸ் பண்ணது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்றே ஒரு விஷயம் தான், ஒரு சில இடத்துல வந்து கார்த்திக் சார் எவ்வளோதான் அந்த எம்ஜிஆர் வேஷமே போட்டு இருந்தாலும் அந்த ஒரிஜினாலிட்டியான ஒரு டைலாக்லாம் பேசும்போது அந்த ஒரு ஒரிஜினல் பாடி லாங்குவேஜஸ் இருக்குல்ல, அது மிஸ் ஆன மாதிரி இருக்குது. அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு லேக் மாதிரி தெரியுது. என்னென்னா ஒரு நல்ல ஒரு டைலாக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏன்னா எம்ஜிஆர் வாயிலன்னு அந்த டைலாக்லாம் நம்ம ஆல்ரெடி ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம், நிறைய அந்த படம் பார்த்துருக்கோம். அந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த ஃபீல் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ லேகாக இருக்குது. அதை தாண்டி இன்னொன்று என்னென்னா, நான் ஆணையிட்டால் பாட்டு இந்த படத்தில் பார்த்தேன், ரொம்ப வருத்தமாக இருக்குது. உண்மையாக சொல்லணுன்னா நான் வேறு ஒரு படத்துக்கு ரொம்ப எதிர்பார்த்தேன், அந்த படம் ரிலீஸ் ஆகலை, பரவாயில்ல. இருந்தாலும் என்னைக்கு இருந்தாலும் நான் அந்த படத்தோட நான் ஆணையிட்டாலுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. அன்னியன் படத்தை ரீமேக் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் 3 கேரக்டர், இதில் 3 கேரக்டர், இதில் 2 கேரக்டர், அவ்வளோதான். அப்புறம் ஜப்பானோட பேட் வைப்ஸ்லாம் அடிக்குது. கார்த்தி வந்து எம்ஜிஆராக சூப்பராக பண்ணியிருக்காரு. மற்றபடி நலனுக்கு வந்து கமர்ஷியல் எழுத வரல. அவர் மறுபடியும் காதலும் கடந்து போகும்கே போனால் நல்லாயிருக்கும். கீர்த்தி செட்டி வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய திருஷ்டி. அவங்களோட அந்த கேரக்டரே இல்லாமல் படம் எடுத்துருக்கலாம். மற்றபடி சனாவோட சாங்ஸ் மாதிரியே தெரில, பிஜிஎம்மும் நல்லா இல்லை. ராஜாவின் பார்வையிலே சாங்கை ரீமேக் பண்ணியிருக்காங்க. அந்த சாங்குக்கு இதை விட மிகப்பெரிய அவமரியாதை பண்ணவே முடியாது, அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. பொங்கலுக்கான படம் கிடையாது இது. இந்த படத்தை விஜய் பண்ணியிருந்தாருன்னா வேறு மாதிரி இருந்திருக்கும். அவரோட பொலிட்டிக்கல் கரியருக்கு இது மிகப்பெரிய ஹையாக இருந்திருக்கும். பட்டு இந்த நலனுக்கு கமர்ஷியல் வரல. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கதையே இல்லை, செகண்ட் ஹாஃபில் தான் கதை. இன்டர்வல் பிளாக்கில் வந்து ஒரு நல்ல ஒரு இன்டர்வல் பிளாக் நல்லா இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப் வேறு மாதிரி இருக்குன்னு எதிர்பார்த்தா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அன்னியோட ரீமேக்காக தான் இருந்துச்சு. புதுசாக எதுவும் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு பிடிக்கும். நம்பியார் வந்தார் இந்த படத்தில். நானும் என்னடா நம்பியார் வந்துட்டாரு, படம் என்னடா ஒன்றுமே உப்புச்சப்பு இல்லாமல் போது, ஒரு 15 நிமிஷங்க வெறுப்பாயிடுச்சு. நானே தேட்டரை விட்டு ஏஞ்சி வந்துடலாமா நினச்சிட்டேன். ஆனால் முடியல, காசு குத்துட்டோமே, படத்தை பார்க்கணுமே அப்படின்னு உள்ளே பூந்தேன். அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர்ன்ற ஒருத்தர் உள்ளே வந்தார், கார்த்தி அண்ணன் உடம்புக்குள்ளே பூந்தார். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை அப்படின்னு பாடினார் பாருங்க. பாட்டு என் நரம்பு துடிச்சு ஏந்துருங்க. என் உடம்புலேயே எம்ஜிஆர் பூந்துருந்தா எப்படி நான் உதவி செஞ்சுருப்பேனோ அதை கார்த்தியை நான் காமிச்சிருக்காரு. ஏன்னா நம்ம 2026 உதவி செய்ய யாரும் இல்லை. கடல் மேல் பிறக்க வைத்தான் எங்களை கண்ணீரில் பிழைக்க வைத்தான் அப்படின்னு நாங்கள் கண்ணீரில் இருக்கிறோம். எங்கள் கண்ணீரை துடைக்க யார் வருவா? யாரும் வரமாட்டுறாங்க. ஆனால் இந்த படத்தில் எம்ஜிஆர், ஒரே எம்ஜிஆர் தான். அவர் நம்மளுக்கு எப்படி உதவி செஞ்சார் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஏன்னா கஷ்டம்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா ஓடோடி வர்றாரு குதிரையில், ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அப்படின்னு குதிரையில் வராரு நம்ம எம்ஜிஆர். வந்து நம்மளுக்கெல்லாம் காப்பாற்றுறாரு. யாரும் உதவின்னு கேட்காதீங்க, நான் வரேன் ஓடோடின்னு அப்படின்னு காட்டுறாரு. அதே போல் இந்த 2026 ஒரு எம்ஜிஆர் வருவாரா, நமக்கு நல்லது செய்வாரான்னு காத்து நிற்கணும். இந்த படம் பார்த்தீங்கன்னா கார்த்தியன் அந்த அளவுக்கு சிறப்பாக நடிச்சிருக்காரு. ஒரு எம்ஜிஆரை எப்படி நீங்கள் பழசில் பார்த்தீங்களோ அதே போல் இதில் இருக்கார், எம்ஜிஆர் போலே இருக்கார். அதே போல் ஆனந்த் பாபு 2வது எம்ஜிஆர், அவர் சட்டையை கடன் குத்து எம்ஜிஆர் வாத்தியாரே நீ போய் சண்டை போடு, வாத்தியாரே நீ போய் சண்டை போடுன்னு ஆனந்த் பாபு கொடுக்குறா போல சட்டையை. ஜனகராஜா தெரியல உடுத்தலை, ஜனகராஜ் கலைவா ஆனந்த் ராஜா என் மனுஷனுங்க பேரை மாற்றி சொல்லிட்டேன். நீங்கள் சட்டையை கொடுத்தது எம்ஜிஆருக்கு, சிறப்பாக இருந்தது உங்கள் நடிப்பு, நல்லா இருக்கு படம். கண்டிப்பாக இந்த பொங்கல்னாலே நம்ம எம்ஜிஆர் தான், நம்ம வாத்தியார். எம்ஜிஆர் இல்லை வாத்தியார். வாத்தியார் விட்டாண்ட நான் வர்றாங்காட்டி நான் விடமாட்டேன் அப்படின்னு தேட்டருக்கு யாருன்னா வரலன்னா எம்ஜிஆர் உங்கள் கனவுல வருவார் அப்படின்னு ஒரு கனவுல வந்து எல்லாருக்கிட்ட நல்லது செய்யணும் சொல்கிறா போல். இதை யார் தெரியணுமோ இல்லையோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்துணும், நல்லது செய்யணும் இந்த நாட்டுக்கு அப்படின்னு எம்ஜிஆர் சொல்கிறாரு. செய்யலைன்னா நானே வருவேன் கனவுல வந்து உங்கள் எல்லா கண்ணையும் குத்துவோன்னு எம்ஜிஆர் சொல்கிறாரு. இந்த படத்தில் பொங்கல்னா அழகாக இருக்குது தலைவா. வந்தீங்கன்னா 140 ரூபாய்க்கு தாராளமாக இந்த படத்தை என்ஜாய்மெண்ட்டோடு பார்க்கலாம். எம்ஜிஆர் வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல், எம்ஜிஆர் சொல்கிறார்.
பராசக்தியா? நான் பராசக்தி பார்க்கவில்லை தலைவா. ஏன்னா ரோகிணி தேட்டர் போனால் டிக்கெட் 200 நம்ம இந்த பொங்கலுக்கு துணி வாங்கணும், ட்ரெஸ் வாங்கணும், அதெல்லாம் எந்த படத்தையும் பார்க்க முடியல. வந்த 120 தான் தாராளமாக பார்த்தேன். நான் இதுக்கப்புறம் பராசக்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அந்த படத்தோட ரிவ்யூ நான் சொல்கிறேன் தலைவா. இது வாவாத்தியார் படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், வந்து ஒரு எம்ஜிஆர் ஃபேன்ஸ்க்காக எடுத்த ஒரு படம் மாதிரி இருக்குது. பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, எம்ஜிஆர் ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 70+ அந்த ஏஜ் குரூப்பில் இருப்பாங்க. அதில் எத்தனை பேர் வந்து தேட்டரில் வந்து படம் பார்ப்பாங்கன்னு தெரியாது. தேட்டருக்கு வரவங்கலாம் ஒரு 30க்குள்ளே இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த படம் வந்து சுத்தமாக வந்து கனெக்ட் ஆகாது. படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு படம் ஆவரேஜாக இருக்குது. செகண்ட் ஆஃப் வந்து சுத்தமாக உட்கார முடியல. ஏன்னா ஓவர் ப்ரெடிக்டபிளாக இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய வந்து அந்த எம்ஜிஆர் ஸ்டைல் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட்டுன்னு வச்சிங்கன்னா ஃபுல் லென்த் ஃபைட்டு எம்ஜிஆர் ஸ்டைலில் காமிக்கிறாங்க. அவர் வந்து குதிரையில் போகிறது, கையில் சாட்டி வச்சுட்டு போய் அடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயம் வந்து ஒரு 2 ஷாட்டு காமிச்சானா பரவாயில்ல. பட் ஃபுல் லென்த் காமிக்கும் போது பின்னாடி போலீஸ் வந்து கையில் துப்பாக்கி வச்சுருக்கான், அவன் வந்து பைக்கில் வரட்டிட்டு போகிறான். ஸோ அது எம்ஜிஆர் ஸ்டைலில் காமிக்கும் போது நம்மளுக்கு ஆடியன்ஸால் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்க முடியல. நிறைய எம்ஜிஆர் ரெஃபரன்சஸ் இருக்குது, டயலாக்ஸு, சாங்ஸு எல்லாமே. அது இன்றைக்கி இருக்க ஆடியன்ஸ் வந்து அதை ரசித்து விசுவல் அடிக்கிற மாதிரி ஆடியன்ஸ்க்கு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த பாட்டை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெரியல. ரொம்ப ஃபேமஸான பாட்டுகள் தான் இல்லைன்னு சொல்ல. பட் என்னென்னா ஆடியன்ஸ் அதை வந்து பெருசாக ரசிக்கலை. அது வந்து எம்ஜிஆரை செலக்ட் பண்ணது ஒரு பெரிய பெரிய தப்பு. அவர் எம்ஜிஆருக்கு பதிலாக ப்ராப்ளி விஜயகாந்தை செலக்ட் பண்ணி தரணும். ஏன்னா அவரும் பொலிட்டிக்கலில் இருக்கார், ஒரு ஹீரோ அவ்வளோ வருஷம் இருந்தவர். ஸோ ஆடியன்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கனெக்ட் கிடச்சிரும். ஏன்னா அவர் அடுத்த ஜென்ரேஷன் ஆக்டர். ஸோ எம்ஜிஆரை செலக்ட் பண்ணது ஒரு தவறுன்னு நான் நினைப்பேன். இல்லை, ஜப்பானுக்கும் இதுக்கும் இல்லை, ஜப்பானுமே வந்து படம் வந்து அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு சரியில்லை. இதில் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. கார்த்தியோட அந்த மேனரிசம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜப்பான் மேனரிசம் ரொம்ப ஞாபகப்படுத்துது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு நீங்கள் ஜப்பான் கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி ஃபஸ்ட் ஹாஃப் பெட்டர்னு தோணலாம். செகண்ட் ஹாஃப் இந்த படம் வந்து சுத்தமாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை. நலன் வந்து ஒரு வித்தியாசமாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல ஒரு தாட்டு தான். கார்த்தி வந்து ஒரு கெட்டவன், அந்த கெட்டவனுக்கு உள்ளே வந்து எம்ஜிஆர் ஆவி வருது. ஸோ எம்ஜிஆர் ஆவி வெளில தெரியும் போது நல்லவனாக இருப்பான். ஸோ நல்லவன் கெட்டவன் ரெண்டுமே வந்து ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குங்கிற ஒரு விஷயத்த வந்து நலன் ட்ரை பண்ணியிருக்காரு. அது வந்து கரெக்டாக கன்வே ஆகலை. இன்னொன்று எம்ஜிஆரை செலக்ட் பண்ணது வந்து ஒரு இன்றைக்கி இருக்க ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகாமல் போயிடுச்சு. ஆமாம், இதுவும் கொஞ்சம் சிமிலர் தாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது டக்குன்னு எம்ஜிஆராக மாறுறது, உடனே நல்லவனாக மாறி காப்பாற்றுறது. எம்ஜிஆர் சினிமாவில் என்னென்ன விஷயம் பண்ணுவாரோ அது வந்து மாறினது. எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப அந்த புட்டா ஹோ தேரா பாப்புன்னு சொல்லிட்டு ஹிந்தி படம் ஒன்று வந்துச்சு, அமிதாப் பச்சனோட படம். அந்த படத்தை தான் எனக்கு ரொம்ப ஞாபகப்படுத்துச்சு. ஏன்னா நீங்கள் ஒரு அமிதாப் பச்சன் ஃபேன்ஸுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அமிதாப் வந்து கேரக்டர் ரோல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. திடீர்னு அவர் ஒரு வயசான ஒரு தாத்தா ஒரு ரேஞ்சுக்கு ஆனதுக்கப்புறம் வந்து ஆங்கிரி ஓல்டு மேன், அவர் ஆங்கிரி யங் மேன் சொல்லிட்டு தான் அவர் சின்ன வயசில் வந்தார். ஆங்கிரி ஓல்டு மேன் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணாங்க, புட்டா தேரா பாப்புன்னு. ஸோ அவர் அது ஃபுல்லாக கமர்ஷியல் படம் தான். ஸோ போயிட்டு அவர் ஃபைட் பண்ணுறதெல்லாம் அந்த பழைய அமிதாப் பச்சன் ஸ்டைலில் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்டைல் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப அந்த ஃபீல் வருது. பட் என்னென்னா அவர் எம்ஜிஆரை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய ஆடியன்ஸுக்கு வந்து கனெக்ட் ஆகாமல் போயிடுச்சு. கீர்த்தி செட்டி ஒரு விஷயம் சூப்பராக பண்ணாங்க. எனக்கு ஏன் கூட அந்த மாதிரிலாம் நடக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. எல்லா ஆடியன்ஸுக்குமே அந்த ஃபீல் வந்திருக்கும். நான் யூஸ்வலாக நீங்கள் போனீங்கன்னு வச்சிங்களேன், இந்த மைண்ட் ரீடிங்கு, ஸ்பிரிட் ரீடிங்கெல்லாம் போனீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு குளோப் வச்சு பண்ணுவாங்க, இல்லை மிஞ்சி போனால் கையை தொட்டதாக பண்ணுவாங்க. இதில் கீர்த்தி செட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, அவ்வளோ அழகான ஒரு பொண்ணு அப்படி நெஞ்சில் அப்படி கட்டி பிடிக்கிற மாதிரி வச்சு ஹார்ட் பீட்டெல்லாம் வந்து அவங்க கேட்டு அதுக்கப்புறம் என்னென்னு சொல்லுவாங்களாம். அது ரொம்ப நேரம் உட்காந்து 5 நிமிஷம் கூட சாஞ்சு நிற்பாங்க. இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா நான் கூட போய் அப்பப்போ ரீடிங் எடுத்துக்கிறேங்கிற மாதிரி நம்ம ஆடியன்ஸுக்கெல்லாம் ஃபீல் தோன்ற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ரோல் பண்ணியிருக்காங்க. ராஜ்கிரண் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு, அவர் ரோல் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா சத்யராஜோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த அமாவாசை கேரக்டர் ஞாபகப்படுத்துச்சு. அவர் பல்லு கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் வச்சு ஒரு கெட்டப்பில் வந்திருப்பார், அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். இவர் ஆனந்தராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எம்ஜிஆர் மாதிரியே வந்து சூப்பராக வந்து அவர் நடிச்சிருப்பார். ஆக்டிங் வைஸ் எல்லாருமே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் பண்ணியிருக்காங்க. இது படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு ஒரு 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் அந்த ஒரு இன்டர்வலுக்கு 10 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் படம் வந்து ஒரு டீசென்ட் என்டர்டெய்னராக இருக்குது. பட் அதுக்கப்புறம் படம் டோட்டலாக உட்காந்துருது, செகண்ட் ஹாஃப்லாம் உட்காந்து பார்க்க முடியல.